லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லாறு தூரிப்பாலம் அருகே இ-பாஸ் சோதனை சாவடியில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிர்வேல் வழங்க கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு கோடை காலங்களில் சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டு வருது. இதனுடைய தமிழகத்துல கடந்த சில தினங்களாகவே கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கமா இருக்கு. இதனால மக்கள் குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிக்கு வராங்க. மேலும் இ-பாஸ் நடைமுறையை பின்பற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதன்படி 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையில இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது. அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய 13 வழித்தடங்கள்ல இ-பாஸ் சோதனை சாவடிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவையிலிருந்து நீலகிரி செல்லக்கூடிய ஊட்டி சாலையில மேட்டுப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய கல்லாறு தூரிப்பாலம் சோதனை சாவடி, கோத்தகிரி சாலையில வனக்கல்லூரி சோதனை சாவடி என இரு இ-பாஸ் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நீலகிரி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இ-பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிச்சுட்டு வராங்க. இதுல இ-பாஸ் தராத வாகனங்களை தடுத்து நிறுத்தி இ-பாஸ் பெறுவதற்கான வழிமுறையும் சொல்லி இ-பாஸ் எடுத்த பின்னரே அனுமதிக்கிறாங்க. இந்த நிலையில தமிழக அரசு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மேட்டுப்பாளையம் கல்லாறு தூரிப்பாலம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய சோதனை சாவடியில நேர்ல ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.